இடிஎம் அகாடமி யூஜிசி நெட் தேர்வாளர்களுக்கு வணக்கம். யூஜிசி நெட் பேப்பர் 2 தமிழில் முதல் 6 யூனிட்டான பழந்தமிழ் இலக்கியங்கள், காப்பியம், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், இக்கால இலக்கியங்கள், இலக்கணங்கள், இலக்கண உரையாசிரியர்கள் இந்த யூனிட் பற்றியெல்லாம் வீடியோக்குள்ளே பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அடுத்த 2 யூனிட்டான அழகு 7ல் இலக்கிய திறனாய்வு, அழகு 8ல் தமிழக வரலாறில் எதெல்லாம் முக்கியம், எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, இனிமேல் எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோட கடைசியில் சில பயிற்சி வினாக்கள் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வினாக்களும் இதுக்கு முன்னாடி தேர்வில் கேட்ட வினாக்கள் தான். நம்ம இது மாதிரி எல்லா யூனிட்டையும் ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம், இருக்கிற எல்லா 10 யூனிட்டையுமே. அதில் இன்றைக்கி நம்ம 7வது யூனிட்டையும் 8வது யூனிட்டையும் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபேக்கல்ட்டி ரவி பிரசாந்த். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இலக்கிய திறனாய்வு. இலக்கிய திறனாய்வில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இலக்கிய கலை, இலக்கிய திறன், இலக்கிய மரபு, இலக்கிய திறனாய்வியல், திறனாய்வு கலை, இலக்கிய கொள்கைகள், ஒப்பிலக்கிய கொள்கைகள் போன்றவற்றை அறிமுகம் செய்த நூல்கள் முதல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இலக்கிய கலை, இலக்கிய திறனை அறிமுகம் செய்த நூல்களில் தேப்போ மீனாட்சி சுந்தரனோட இலக்கிய கலை நூல், வரதராசன் அவர்களுடைய இலக்கிய அறிமுகம், ராசராசராமனுடைய இலக்கிய கலை, இந்த நூல்கள்லாம் இலக்கியத்தோட அடிப்படை தன்மைகள், கலைநயம், இலக்கியத்தோட நோக்கம் ஆகியவற்றை விளக்குது. அடுத்து இலக்கிய மரபை வரதராசனுடைய தமிழ் இலக்கிய வரலாறு விளக்குது. கைலாசபதி அவர்களுடைய தமிழ் இலக்கிய மரபு ஆகிய நூல்கள், இந்த 2 நூல்களுமே தமிழ் இலக்கியத்தோட வளர்ச்சி, மரபு, காலப்பிரிவு போன்றவற்றை தெளிவாக கூறுது. அடுத்து இலக்கிய திறனாய்வியல், திறனாய்வு கலை. இதில் ஆசா ஞானசம்பந்தன் அவர்களுடைய இலக்கிய திறனாய்வு, கைலாசபதி அவர்களுடைய இலக்கிய திறனாய்வு, சுப்பிரமணியன் அவர்களுடைய திறனாய்வு கலை, இந்த 3 நூல்களுமே இலக்கியத்தை மதிப்பிடும் முறைகள், அணுகுமுறைகள், கோட்பாடுகள் ஆகிய பற்றி தெளிவாக நமக்கு சொல்லுது. அடுத்து இலக்கிய கொள்கைகளை சுப்பிரமணியன் அவர்களுடைய இலக்கிய கொள்கைகள் அப்படிங்கிற புத்தகமும், சுப்புரெட்டியார் அவர்களுடைய இலக்கிய கொள்கைகள் அப்படிங்கிற அந்த புத்தகமும், பல்வேறு இலக்கிய கோட்பாடுகள், என்னென்ன இலக்கிய கோட்பாடுகள்லாம் இருக்குது அது பற்றின விளக்கங்களில் இந்த 2 நூலுமே நமக்கு தெளிவாக சொல்லுது. அடுத்து ஒப்பிலக்கிய கொள்கைகளில் கைலாசபதி அவர்களுடைய ஒப்பிலக்கியம் அப்படிங்கிற நூல், சுப்புரெட்டியார் அவர்களுடைய ஒப்பிலக்கிய கொள்கைகள் அப்படிங்கிற இந்த 2 நூலுமே மற்ற மொழிகளில் இருக்கிற இலக்கணங்களை ஆய்வு செஞ்சு, இலக்கியங்களை ஆய்வு செஞ்சு அதை ஒப்பிட்டு எப்படி ஆய்வு செய்வது அப்படிங்கிறத விளக்குது. இந்த நூல்கள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இலக்கியத்தோட இயல்பு, இலக்கிய அதனோட திறன், வளர்ச்சி, ஆய்வு முறைகள், கோட்பாடுகள், ஒப்பீட்டு ஆய்வு அப்படின்னு இதையெல்லாம் முறையாக ஆய்வு செய்கிறதுக்கு இதை பற்றின ஒரு அறிமுகங்களை இந்த நூல்கள் தருது. இந்த நூல்களில் இருந்து எப்படி மாதிரியான வினாக்கள் வேணாலுமே அமையலாம். ஒரு இண்டெக்ஸை கொடுத்துட்டா இதை எப்படி அவர் நிரல்படுத்தியிருக்காரு அப்படின்னு கூட ஒவ்வொரு முறையும் வினாக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த அறிமுகம் செய்த நூல்கள் பற்றின ஒரு விளக்கம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து திறனாய்வு முறைகள். திறனாய்வு முறைகளில் நமக்கு ரசனை முறை, மதிப்பீட்டு முறை, அழகியல் முறை, விளக்க முறை, பகுப்பு முறை, வரலாற்று முறை, உருவவியல் முறை, மனப்பதிவு முறை, இந்த திறனாய்வு முறைகள்லாம் நமக்கு சிலபஸில் இருக்குது. அடுத்து இலக்கிய இயக்கங்களில் செவ்வியல்வாதம், புனைவியல்வாதம், இயற்பண்பியல்வாதம், நடப்பியல்வாதம், நடப்பியல் அல்லாத இலக்கிய இயக்கங்கள், கருத்தலியல், குறியீட்டியல், மிக யதார்த்தவியல், படிமவியல், வெளிப்பாட்டுவியல், மனப்பதிவியல், குறுரவியல் ஆகியன இலக்கிய இயக்கங்கள் நமக்கு சிலபஸில் இருக்குது. இதில் ஒவ்வொரு திறனாய்வு முறைகள் பற்றின விளக்கமே நம்ம முதல்ல அறிமுகத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். திறனாய்வு முறைகளில் முதல் முறை நமக்கு ரசனை முறை கொடுத்துருக்காங்க. ரசனை முறை அப்படிங்கிறது இலக்கியத்துடைய உணர்ச்சி மற்றும் சுவை அடிப்படையில் நம்ம அணுகிறத தான் ரசனை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வாசகரோட அனுபவம் தான் முக்கிய இடம் பெறுது. அடுத்து மதிப்பீட்டு முறை. மதிப்பீட்டு முறையில் இலக்கியத்தை நல்லது கெட்டது என மதிப்பிடுவது, அதோட தரன், பயன், என்ன மாதிரியான நெறிகளை கொண்டு எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கப்படுவது தான் மதிப்பீட்டு முறை. அடுத்து அழகியல் முறை. அழகியல் முறையில் இலக்கியத்தோட அழகு, வடிவம், கலைநயம் மீது மட்டுமே கவனம் வச்சு நம்ம மதிப்பிடுற திறனாய்வு பண்ணுற முறை. இதில் உவமை, உருவகம், சொல், அழகு ஆகியவற்றை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறாங்க. அடுத்து விளக்கமுறை திறனாய்வு. இந்த விளக்கமுறை திறனாய்வில் இலக்கியத்தை விளக்கி அதை புரிய வைக்கிற முயற்சியில் இந்த திறனாய்வு முறை இருக்குது. இந்த திறனாய்வு முறையில் கருத்து, பின்னணி, சொல், அந்த சொற்களுக்கான விளக்கம் இதெல்லாம் தான் இந்த திறனாய்வு முறையில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பகுப்பு முறை. பகுப்பு முறை திறனாய்வு இலக்கியத்தை பகுதி பகுதியாக, அதாவது பிரிவு பிரிவாக பிரித்து அந்த ஒவ்வொரு பிரிவும் ஆய்வு செஞ்சு அதோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, அதில் என்ன கரு இருக்குது, அதோட கதை என்ன, பாத்திரம் என்ன அப்படின்னு தனித்தனியாக ஆராயப்படுறது தான் பகுப்பு முறை. இது ஒரு ஆழமான ஆய்வுக்கு உதவுது. ஆழமான ஆய்வுக்கு உதவும் திறனாய்வு முறை எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பகுப்பு முறை திறனாய்வு.
அடுத்து வரலாற்று முறை திறனாய்வு. வரலாற்று முறை திறனாய்வு வந்து இலக்கியத்தை அதன் காலப்பின்னணியுடன் இணைத்து பார்க்கிறது. சமூக, அரசியல், பண்பாட்டு தாக்கங்கள் பற்றின ஆய்வு வந்து வரலாற்று முறை திறனாய்வில் வந்து ரொம்ப ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது. அடுத்து உருவவியல். உருவவியல் திறனாய்வு முறை வந்து இலக்கியத்தின் உள்ளமைப்பு மீது கவனம் செலுத்துகிறது. அடுத்து கதை, வடிவம், மொழி அமைப்பு, தொழில்நுட்பம் இதுக்கெல்லாம் வந்து உருவவியல் முறை வந்து பின்பற்றப்படுது. அடுத்து மனப்பதிவு முறை. மனப்பதிவு முறை அப்படிங்கிறது எழுத்தாளர் இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தோட மனநிலை பற்றின ஒரு உளவியல் ஆய்வு ரீதியான ஒரு திறனாய்வு முறை. இதில் வந்து உணர்வு, உளச்சிக்கல்கள், எண்ணங்கள் இது குறித்தெல்லாம் ஆராயப்படும். அடுத்து திறனாய்வு அணுகுமுறைகள். சமுதாயவியல், மார்க்சியவியல், உளவியல், தொல்படிமவியல், மானிடவியல், உருவவியல், இனவரைவியல், அமைப்பியல், தலித்தியம், பெண்ணியம் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சமுதாயவியல் அப்படிங்கிறது வந்து இலக்கியத்தை சமூக வாழ்க்கையோட பிரதிபலிப்பு அப்படிங்கிறத நிறுவுறதுக்கான ஒரு இதை நம்ம சமுதாயவியல் இதை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து வர்க்கம், சமூகம், பழக்கம், சமத்துவம் இது பற்றின ஆய்வுகளை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து மார்க்சியவியல் அணுகுமுறை. இது வந்து கார்ல் மார்க்ஸ் கருத்துக்களை வந்து அடிப்படையாக கொண்டது. இதில் வந்து வர்க்க போராட்டம், பொருளாதாரம், சுரண்டலுக்கு எதிரான கருத்துக்கள் ஆகியவை வந்து இந்த அணுகுமுறையில் வந்து மிக ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. வர்க்க போராட்டம், பொருளாதாரம், சுரண்டலுக்கு எதிரான கருத்துக்கள். அடுத்து உளவியல். உளவியல் அப்படிங்கிறது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் கோட்பாடுகளை வந்து அடிப்படையாக கொண்டது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் கோட்பாடை அடிப்படையாக கொண்டது எது அப்படின்னா உளவியல் அணுகுமுறை. இது வந்து மனிதனுடைய மனம், ஆசை, உளவியல் சிக்கல்கள் பற்றின ஒரு ஆய்வு அணுகுமுறை. அடுத்து தொல்படிமவியல். தொல்படிமவியல் அப்படிங்கிறது கார்ல் யூங் கருத்துக்களை வந்து அடிப்படையாக கொண்டு அதன் வழி அணுகிற ஒரு அணுகுமுறை தான் தொல்படிமவியல் அணுகுமுறை. பொதுவான படிமங்கள் மட்டும் இதுக்கு வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து மானிடவியல். மானிடவியல் வந்து மனித இனத்தோட பண்பாடு, மரபு, சடங்கு, வழிபாடு இது பற்றின ஒரு ஆய்வு தான் மானிடவியல். இப்போ மனித இனத்தின் பண்பாடு, மரபு, சடங்கு ஆகியவற்றை குறித்து செய்யப்படும் அணுகுமுறை எது அப்படின்னா மானிடவியல். அடுத்து உருவவியல். உருவவியல் அப்படிங்கிறது இலக்கியத்தின் வடிவம், அமைப்பு மீது மட்டும் கவனம் செலுத்தி அதோட உள்ளடக்கத்தை மட்டுமே ஒரு இதாக கொண்டு செய்யப்படுற அணுகுமுறை வந்து உருவவியல் அணுகுமுறை. அடுத்து இனவரைவியல். இனவரைவியல் அப்படிங்கிறது வந்து இனங்களோட பண்பாடு, வழக்கங்கள், அடையாளம் இதை மட்டும் மையப்படுத்தி கொண்டு படுற ஒரு அணுகுமுறை வந்து இனவரைவியல் அணுகுமுறை. அடுத்து அமைப்பியல். அமைப்பியல் வந்து பெர்னார்ட் டி ஷாஷூர் அவர்களுடைய கருத்துக்களை வந்து அடிப்படையாக கொண்டு பின்பற்றப்படுற ஒரு அணுகுமுறை வந்து அமைப்பியல் அணுகுமுறை. இது வந்து மொழி குறியீடுகள், அமைப்பு இதை பற்றின ஒரு ஆய்வு அணுகுமுறை. அடுத்து தலித்தியம். தலித்தியம் அப்படிங்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தின் குரல். ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களையும் நம்ம தலித் அப்படிங்கிற அந்த ஒரு பொது பெயரால் அழைக்கப்படுறோம். அந்த தலித் மக்கள் மீதான அடக்குமுறை, அவர்களுக்கு உண்டான சமத்துவம், உரிமை ஆகியவற்றை வந்து மையப்படுத்தி எழுதப்படுற அணுகுமுறை வந்து தலித்தியம். இது வந்து சமூக நீதியை வலியுறுத்துது. அடுத்து பெண்ணியம். பெண்களுடைய அரசியல், சமூக உரிமைகள் பற்றி செய்கிற ஒரு ஆய்வு அணுகுமுறை வந்து பெண்ணியம். இதில் வந்து பாலின சமத்துவம், பெண் குரல் ஆகியவற்றுக்கு வந்து முக்கியத்துவம் தரப்படுகிறது. அடுத்து வந்து நமக்கு யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்விப்புல ஆய்வு முறையியல் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்கள். இவ்வளோனா நம்ம பார்த்ததுல வந்து என்னென்ன திறனாய்வுகள் இருக்குது, அந்த திறனாய்வில் அடுத்து என்னென்ன அணுகுமுறைகள் இருக்குது அப்படின்னுங்கிறத பார்த்தோம். இப்போ அதை பின்பற்றி யார் யார் கல்விப்புலம் சார்ந்து இருந்த இலக்கிய திறனாய்வாளர்கள், அடுத்து கல்விப்புலம் சாராமல் இருந்த இலக்கிய திறனாய்வாளர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து முதல்ல வந்து கல்விப்புல ஆய்வு முறையில் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்களில் முத்துசிவன், வையாபுரி பிள்ளை, தேப்போமி, ஆசா ஞானசம்பந்தன், மூவா, வாசுபமாணிக்கம், கா பரவாணர், தாவே வீராசாமி, சாவே சுப்பிரமணியன், எழில் முதல்வன், தமிழண்ணல், பே மாதையன், குளோரியா சுந்தரமதி இவங்களெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கல்விப்புல ஆய்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அறிவியல் முறையில் ஆதாரங்களுடன் பகுத்தறிவுடன் இலக்கியத்தை ஆய்வு செய்வது தான் கல்விப்புல ஆய்வு. ஆதாரம், வரலாறு, மொழியியல், பகுப்பாய்வு ஆகியவை வந்து இதில் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. இதை பின்பற்றி வந்த இலக்கிய திறனாய்வாளர்கள் தான் கல்விப்புல சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்கள் அப்படின்னு பார்க்கப்படுறாங்க. இதில் முதல் நபர் வந்து முத்துசிவன். இலக்கியத்தை அறிவியல் அணுகுமுறையில் ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னா முத்துசிவன். இலக்கியத்தை அறிவியல் அணுகுமுறையில் ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா முத்துசிவன் தான். அடுத்து பகுப்பாய்வு முறை சிறப்பு.
பகுப்பாய்வு முறையில் வந்து சிறந்து வெளிப்பட்டிருக்கிறாரு முத்துசிவன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இலக்கிய கொள்கைகள், இந்த அணுகுமுறைகள், இப்போ இந்த திறனாய்வாளர்கள் பற்றின இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன குறிப்புகள் மட்டும்தான். ஒவ்வொன்றை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிக்கணும். இப்போ முத்துசிவன் பற்றி இந்த 2 லைன் தானே, இந்த 2 லைன் இல்லை, முத்துசிவனுடைய படைப்புகள், அவர் என்ன மாதிரியான அணுகுமுறைகளை பின்பற்றி எழுதியிருக்காரு, அந்த அணுகுமுறையில் எந்த நூல் சிறந்த நூல், இவர் எழுதின நூல்களில் எந்த நூல் முன்னாடி வந்துச்சு, எது அடுத்து வந்துச்சு, அந்த நூல் ஏதாவது விருது வாங்கியிருக்கா, முத்துசிவனோட தனிப்பட்ட படைப்புகள்லாம் என்ன, அவர் தனிப்பட்ட வாங்கின விருதுகள்லாம் என்ன அப்படின்னு என்ன மாதிரியான வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான். தொடர்ந்து வையாபுரி பிள்ளை இவர் வந்து தமிழ் ஆய்வியல் வரலாற்று மற்றும் ஆதாரப்பூர்வ அணுகுமுறையில் சிறந்து விளங்கியவர். இலக்கிய வரலாற்றை முறையாக அமைத்தவர். இப்போ வையாபுரி பிள்ளை வந்து நிறையா நூல்கள் பதிப்பிச்சும் இருக்கிறாரு. அதை பற்றின குறிப்புகளும் நம்ம பார்க்கணும். அடுத்து தேப்போமி, மொழியிலையும் இலக்கியத்தையும் இணைந்து ஆய்வு செய்தவர் வந்து தேப்போமி. இலக்கிய கலை மரபு பற்றின ஒரு ஆழ்ந்த பார்வை வந்து தேப்போமிக்கு வந்து இருந்திருக்கு. அடுத்து ஆசான் ஞானசம்பந்தன். ஆசான் ஞானசம்பந்தன் வந்து இலக்கிய திறனாய்வை கல்வியல் முறையில் விளக்கியவர் வந்து யார் அப்படின்னா ஆசான் ஞானசம்பந்தன் தான். திறனாய்வு கோட்பாடுகளை வந்து ஆசான் ஞானசம்பந்தன் வந்து நிறைய அமைச்சிருக்கிறாரு. அடுத்து மூவா வந்து தமிழ் இலக்கிய வரலாற்றை அறிவியல் முறையில் தொகுத்தவர் யார் அப்படின்னா மூவா. இவருடைய நடை வந்து தெளிவான விளக்க நடை. இவருடைய நடை வந்து மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நடையாக மூவா அவர்களுடைய நடை இருக்குது. அடுத்து வாசுபமாணிக்கம் வந்து இலக்கிய ஆய்வில் பகுப்பாய்வு ப்ளஸ் விளக்க முறை இரண்டையுமே வைத்து இவர் செய்த திறனாய்வுகள் வந்து ரொம்பவே பாராட்டப்பட்டது. அடுத்து கல்விப்புல ஆராய்ச்சி இவருடைய பங்களிப்பு வந்து மிகவே ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து காப்பாரவாணன் வந்து சமுதாயம் மற்றும் பண்பாட்டு நோக்கில் ஆய்வு செய்தவர் தான் காப்பாரவாணர். இலக்கியத்தை சமூகத்துடன் இணைத்து பார்த்தவர் யார் அப்படின்னா காப்பாரவாணர். அடுத்து தாவே வீராசாமி, இலக்கியம் மற்றும் மரபு சார்ந்த ஆய்வுகள் வந்து இவருடைய அணுகுமுறைகளில் இருந்திருக்கு. அடுத்து ஒரு கல்விப்புல அணுகுமுறையில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை தாவே வீராசாமி அவர்கள் வந்து வழங்கியிருக்காரு. அடுத்து சாவை சுப்பிரமணியன் வந்து இலக்கிய கொள்கைகள், திறனாய்வு முறைகள் பற்றி அதிகம் எழுதியவர் வந்து சாவை சுப்பிரமணியன். இவருடைய கோட்பாட்டோட அடிப்படைகளை வந்து வலுப்படுத்தியவர் வந்து சாவை சுப்பிரமணியன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒவ்வொரு கோட்பாடு பற்றின ஒரு ஆழ்ந்த புரிதல்கள் கொண்டு ஒவ்வொருடைய பேஸ்மெண்ட்டையுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கல்வி சார்ந்து எடுத்துகிட்டு போனார். அடுத்து எழில் முதல்வன் வந்து நவீன இலக்கிய ஆய்வில் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு எழில் முதல்வன் அவர்களுக்கு இருக்குது. இவருடைய பகுப்பாய்வு அணுகுமுறைகளும் இவருடைய விமர்சன பார்வையும் பெருத்த வரவேற்பை மக்களிடம் பெற்றுச்சு. அடுத்து தமிழண்ணல் வந்து தமிழ் பண்பாட்டு மரபு சார்ந்த ஆய்வுகளில் வந்து ஒரு முன்னோடியாகவே தமிழண்ணல் வந்து பார்க்கப்படுறாரு. இலக்கிய விளக்கத்தில் வந்து இவருடைய விளக்கங்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது, தனித்துவமாகவும் இருக்குது. அடுத்து மாதையன் இவருடைய ஆய்வுமுறை தொகுப்பு சொல்லடைவு போன்ற துறைகளில் வந்து ரொம்ப ஒரு பங்களிப்பு செஞ்சுருக்கிறாரு. சங்க இலக்கிய சொல்லடைவுகள் எல்லாமே வந்து மாதையன் அவர்கள் வெளியிட்டது தான் 2009. அடுத்து குளோரியா சுந்தரமதி இவர் வந்து நவீன கல்விப்புல ஆய்வாளர்களில் ஒருவர். பெண்ணியம் சமூகவியல் நோக்குகளில் வந்து இணைத்து இவர் செய்த திறனாய்வுகள் வந்து பெருத்த ஒரு நம்பிக்கையை வந்து பெண் திறனாய்வாளர்களில் வந்து பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து கல்விப்புல ஆய்வு முறையியல் சாரா இலக்கிய திறனாய்வாளர்களில் வந்து வாவேசு ஐயர், டிகேசி, கானாசு, தோமுசி, சிசு செல்லப்பா, வெங்கட் சாமிநாதன், வானமாமலை, கோவை ஞானி, மார்க்ஸு, தமிழவன், கேசவன், ராஜ்கௌதமன், ரவிக்குமார், தீசு நடராசன், கைலாசபதி, சிவத்தம்பி, நுமான், கனக சபாபதி, பஞ்சாங்கம் இவங்களை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இவங்களை பற்றின சிறு குறிப்புகள் பார்த்துருவோம். அடுத்து கல்விப்புல ஆய்வு முறையில் சாரா அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வகை ஆய்வாளர்கள்லாம் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட கல்வியல் முறைகளை பின்பற்றாமல் அவங்களோட அனுபவம், அவங்களுக்கு எட்டிய சிந்தனை, அவங்களுடைய சமூகவியல் பார்வை, அவங்களுக்குன்னு இருக்கிற சுயப்பார்வை ஆகியவற்றின் அடிப்படையில் எழுதுனாங்க. இதில் முக்கிய இலக்கிய திறனாய்வாளர்கள்லாம் யார் யார் அப்படின்னா வாவேசு ஐயர். இவர் வந்து தேசிய உணர்வு, பாரம்பரிய பார்வை கொண்டு திறனாய்வுகளை மேற்கொண்டார். இலக்கியத்தில் வந்து சுதந்திர சிந்தனை வந்து இவர் ரொம்பவே பின்பற்றினார். அடுத்து டிகேசி சுயமான விமர்சன நடை, ரசனையும் அனுபவம் முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு ரீதியில் டிகேசியோட விமர்சனங்கள் இருந்திருக்கு. அடுத்து கானாசு வந்து கானா சுப்பிரமணியன்
இவர் வந்து நவீன இலக்கிய விமர்சனத்தோட முன்னோடி அப்படின்னு பார்க்கப்படுறது யார் அப்படின்னா கானாசு. இவருடைய பார்வை வந்து ரொம்ப ரொம்ப தனித்துவமான பார்வை. இவருடைய அணுகுமுறைகள் எல்லாமே கடந்த திறனாய்வாளர்களை தாண்டி ஒரு புதிய அணுகுமுறையை வந்து கானாசு வந்து பின்பற்றுறாரு. அடுத்து தோமுசி ரகுநாதன். தோமுசியோட ரகுநாதன் வந்து சமூக உணர்வு கொண்ட விமர்சனங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. இலக்கியத்தை வாழ்க்கையுடன் இணைத்து பார்த்தவர் யார் அப்படின்னா தோமுசி தான். தோமுசி நிறைய திறனாய்வு நூல்களை வெளியிட்டிருக்காரு. எல்லா திறனாய்வு நூல்கள் பற்றின ஒரு குறிப்புகளுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா அப்படின்னாலே எழுத்து இயக்கம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்தளவுக்கு எழுத்து இதில் தொடங்கி ஒரு பெரிய ஒரு எழுத்துறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். இந்த எழுத்து இயக்கம் மூலம் வந்து நவீன விமர்சனங்களுக்கு இவர் வந்து ஒரு அடித்தளமிட்டார் அப்படின்னு சொல்லலாம். புதிய இலக்கிய நோக்குகளை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா சீசு செல்லப்பா தான். அடுத்து வெங்கட் சுவாமிநாதன். வெங்கட் சுவாமிநாதன் வந்து ஒரு ஆழமான சிந்தனை, தனிப்பட்ட அணுகுமுறைக்கு பெயர் பெற்றவர் வந்து வெங்கட் சுவாமிநாதன். இவர் வந்து கலை நயத்தையும் தத்துவத்தையும் இணைத்து நிறைய திறனாய்வுகளை மேற்கொண்டார். அடுத்து வானமாமலை. வானமாமலை வந்து சமூகவியல் மற்றும் ஒரு வரலாற்று பார்வை ரீதியில் திறனாய்வுகளை மேற்கொண்டார். இவருடைய திறனாய்வுகள் எல்லாமே மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா தான் இருந்துச்சு. அடுத்து கோவை ஞானி. கோவை ஞானி வந்து மார்க்சிய சிந்தனைகளுக்கு வந்து ரீதியில் இவர் வந்து பண்ணார். இவர் வந்து சமூக அநீதிகளை சுட்டி காட்டியவராக பார்க்கப்படுறாரு. அடுத்து மார்க்ஸ். மார்க்ஸ் வந்து ஒரு மார்க்சியம் ப்ளஸ் தலித்திய பார்வை. மார்க்சியம் வந்து ஒரு தனி இது, தலித்தியம் ஒரு தனி இது. ஆனால் அந்த இரண்டு பார்வையுமே மார்க்ஸ் அவர்களுக்கு இருந்தது. இவருடைய திறனாய்வு எல்லாமே சமூக நீதி, அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் இருந்திருக்கு. அடுத்து தமிழவன். தமிழன் வந்து நவீன விமர்சன சிந்தனைகள் கொண்டவர். இலக்கியத்தில் ஒரு புதிய கோணங்களில் வந்து ஒரு புதிய கோணங்களை கண்டுபிடிச்சு அதன் வழி திறனாய்வுகளை கொண்டு சென்றவர் யார் அப்படின்னா தமிழவன் பார்க்கப்படுது. அடுத்து கேசவன். கேசவன் வந்து ஒரு சமூகம் மற்றும் ஒரு பண்பாட்டு ரீதியில் ஆய்வுகளை வந்து செஞ்சவர். இலக்கியத்தோட அடிப்படை நோக்குகளுக்கான விளக்கத்தை அளித்தவர் யார் அப்படின்னா கேசவன் தான். அடுத்து ராஜ்கௌதமன் வந்து தலித் விமர்சனத்தில் ஒரு முக்கிய ஒரு பங்களிப்பு வந்து ராஜ்கௌதமனது. சமூக ஒடுக்குமுறைகளை வெளிப்படுத்துதல் வந்து ராஜ்கௌதமனுடைய பங்கு வந்து அளப்பரியது. எழுத்தாளர் பாமா அவர்களுடைய சகோதரரும் ராஜ்கௌதமன் தான். அடுத்து ரவிக்குமார் வந்து தலித் ப்ளஸ் பெண்ணியம் சார்ந்து தலித் பெண்ணியம் அரசியல் விமர்சனம் எல்லாம் சார்ந்தும் மிக ஒரு பெரிய திறனாய்வாளராக ரவிக்குமார் பார்க்கப்படுறாரு. நிறப்பிரிகை அப்படின்னு ஒரு இதழ் இருக்குது. அந்த இதழோட ஆசிரியர் தான் ரவிக்குமார் அவர்கள். சமூகத்தோட மாற்றம் நோக்கி ஒரு பெரிய ஒரு திறனாய்வு ரீதியில் கொண்டு சென்றவர் யார் அப்படின்னா ரவிக்குமார் தான். அடுத்து தீசு நடராசன் வந்து இலக்கியம் மற்றும் சமூக வாழ்க்கைக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தியவர் வந்து தீசு நடராசன் தான். இவருடைய விமர்சன சிந்தனைகள் வந்து ஒரு பெரிய ஒரு பார்வையை கொண்டது. இவர் இயற்றிய நூல்கள் எல்லாமே சிறப்பான நூல்கள். அந்த நூல்கள் பற்றின செய்திகளுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கைலாசபதி அப்படின்னாலே ஒப்பிலக்கியம் தான். ஒப்பிலக்கியமும் சமூகவியல் பார்வையுமே கைலாசபதியோட திறனாய்வுகளில் வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. இலக்கியத்தை பல கோணங்களில் அணுகியவர் வந்து கைலாசபதி அவர்கள். அடுத்து சிவத்தம்பி வந்து சமூகவியல் வரலாற்று ரீதியிலான ஆய்வுகளை வந்து அதிகம் மேற்கொண்டவர். தமிழ் இலக்கியத்தை சமூகத்துடன் இணைத்து பார்த்தவர் வந்து சிவத்தம்பி. அடுத்து எம்ஏ நுமான் வந்து மொழியியல் ரீதியிலான சமூக ஆய்வுகளை மேற்கொண்டவர். இலக்கியத்திற்கும் மொழிக்கும் உள்ள தொடர்புகளை தன் திறனாய்வுகள் மூலம் வெளிப்படுத்தியவர் வந்து நுமான். அடுத்து கனகசபாபதி வந்து இலக்கியம் மற்றும் பண்பாட்டு நோக்கில் வந்து திறனாய்வுகளை மேற்கொண்டார். இவருடைய விமர்சன பார்வைகள் வந்து பெருத்த ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. அடுத்து பஞ்சாங்கம். நவீன விமர்சன சிந்தனைகளை வந்து கொண்டு சென்றவர் யார் அப்படின்னா பஞ்சாங்கம் தான். இவருடைய அணுகுமுறைகள் எல்லாமே சமூகம் மற்றும் அரசியல் ரீதியிலான அணுகுமுறைகளை வந்து இவருடைய அணுகுமுறைகள் கொண்டிருந்தது. இது மாதிரி இந்த திறனாய்வு கொள்கைகள், இந்த திறனாய்வு அணுகுமுறைகள், இந்த திறனாய்வாளர்கள் பற்றின எல்லா செய்தியுமே நம்ம சொன்னது எல்லாமே ஒரு சின்ன சின்ன குறிப்பு தான், ஒரு சின்ன சின்ன அறிமுகம் தான். இவங்களை பற்றின எல்லா டீட்டெயிலான விஷயங்களுமே நம்ம வரப்போகிற வகுப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரை பற்றின அவருடைய படைப்புகள், அவர் வாங்கிய விருதுகள், அவர் படைப்புகளில் சிறந்த படைப்புகளாக பார்க்கப்படுற படைப்புகள், அதில் கூறப்பட்டிருக்கிற கருத்துக்கள், இதெல்லாமே நம்ம வரப்போகிற வகுப்புகளில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம தமிழக வரலாறு அப்படிங்கிற அந்த யூனிட் பற்றி பார்க்க போகிறோம்.
தமிழகத்தின் வரலாற்றையும் பண்பாற்றையும் எழுதுவதற்கு பயன்படும் அடிப்படை நூல்களையும் தரவுகளையும் அறிவது தமிழ்நாட்டு பாடநூல் வெளியிட்டுள்ள நூல்கள் அடிப்படையிலான நூல்களாக அமையும். அடுத்து கே பிள்ளை அவர்களுடைய தமிழக வரலாறு பண்பாடு, சுப்பிரமணியன், சுப்பிரமணியன் ஆகியோருடைய சங்ககால வரலாறு நூல், ராசமாணிக்கன் அவர்களுடைய பல்லவர் வரலாறு, தீவை சதாசிவ பண்டாரத்தாரோ நீலகண்ட சாஸ்திரியார் ஆகியோருடன் சோழர் கால வரலாறு புத்தகம். அடுத்து சத்யநாராயணனின் நாயக்கர் வரலாறு, ராஜையனோட இக்கால வரலாறு நூல்கள். இதெல்லாம் சங்க இலக்கியம் தொடங்கிய சமகாலம் வரையிலான தமிழக வரலாற்று பொதுப்பார்வை, தமிழகத்தின் வரலாறும் பண்பாடும் எழுதுவதற்கான அடிப்படை நூல்கள் மற்றும் தரவுகள் குறித்து நீங்கள் மிக முக்கியமானது. இவற்றை அடிப்படையாக வைத்த முழுமையான பொதுப்பார்வை நம்ம கீழே தந்திருக்காங்க. இதெல்லாமே சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின ஒரு விரிவான ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும், ஒரு விரிவான ஒரு பார்வை நமக்கு இருக்கணும். இங்கே கொடுத்துருக்கப்பட்டது எல்லாமே புத்தகங்கள். இந்த புத்தகங்கள்லேருந்து எப்படி வேணாலும் தகவல்கள் கேட்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துருக்கிற தகவல்களை நிரல்படுத்துங்க. இது இந்த புத்தகத்தில் கூறியுள்ளபடி இந்த செய்திகள்லாம் சரியா தவறா பொறுத்துக எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால் இந்த புத்தகங்கள் பற்றின ஒரு பார்வை நமக்கு இருக்கணும். அந்த புத்தகங்கள் இருக்கிற கருத்துக்களை நம்ம படிச்சிருக்கணும். அந்த வகையில் பாடநூல் மற்றும் பொது நூல்களை தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுள்ள வரலாறு நூல்கள் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுள்ள வரலாற்று நூல்கள் எளிய மொழி, அதோட கால வரிசை, அது தேர்வுக்கு பயன்படுற அடிப்படை தகவல்கள், இதெல்லாம் இந்த பகுதியில் இருக்குது. அடுத்து கே பிள்ளை எழுது முன் பழங்காலம் முதல் சமகாலம் வரையிலான ஒரு முழுமையான வரலாறை கே பிள்ளையோட தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அந்த புத்தகம் தருது. தமிழக மக்களோட பண்பாடு, சமூகம், அரசியல் ஆகியவற்றை அறிவியல் முறையில் இந்த நூல் விளக்குது. இந்த நூலை நம்ம முழுமையாக நம்ம படிக்கணும். இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிற எல்லா செய்திகளையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து சங்ககால வரலாறு, சுப்பிரமணியம், சுப்பிரமணியன் அவருடைய சங்ககால வரலாறு, அதில் கூறப்பட்டிருக்கிற அரசியல், பொருளாதாரம், அப்பிருந்த சமூக நிலை, இதெல்லாம் சங்க இலக்கியம் மூலம் இந்த வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அதையும் நம்ம படிக்கணும். அடுத்து பல்லவர் காலமாக ராசமாணிக்கனுடைய பல்லவர் வரலாறு நூல். காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு எழுப்பப்பட்ட கலாச்சாரம் தான் பல்லவரோட கலாச்சாரம். அதை பற்றின செய்திகள், அதில் கிடைக்கப்பட்டிருக்கிற கல்வெட்டுகள், கோயில் கட்டடக்கலைகள் பற்றின செய்திகள், இதெல்லாமே நம்ம படிக்கணும். அடுத்து சோழர் காலத்தில் பி நீலகண்ட சாஸ்திரியோட சோழர் காலம் புத்தகம் ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம். தென்னிந்திய வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஆய்வாளர் நீலகண்ட சாஸ்திரி. ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தை தென்னிந்தியாவின் வரலாறு அப்படிங்கிற அந்த புத்தகத்தை நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் எழுதியிருக்காரு. கல்லூரிகளில் நிலையான ஒரு பாடநூலாக இந்த நூல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. அந்தளவுக்கு ஒரு மிக முக்கியமான புத்தகம். அதனால தான் சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க. தீவை சதாசிவ பண்டாரத்தரோட சோழர் வரலாறு அதுவுமே படிக்கணும். சோழரோட நிர்வாகம், சமூகம், கோயில், பொருளாதாரம், இது பற்றின விரிவான செய்திகளை இந்த நூல் வழங்குது. அடுத்து நாயக்கர் காலம். நாயக்கர் காலம் சத்யநாத ஐயருடைய நாயக்கர் வரலாறு அப்படிங்கிற அந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். இதில் விஜயநகர பேரரசுக்கு பின் தமிழ்நாட்டோட அரசியல் மாற்றங்கள், கோயில், நிர்வாகம், நாயக்கர்களோட கலாச்சாரம், இது பற்றின செய்திகள்லாம் தருது. அடுத்து ராஜையனோட இக்கால வரலாறு, அந்த புத்தகம் ஒரு மிக முக்கியமான புத்தகம். இவர் இந்த ராஜையன் நவீன தமிழ் வரலாற்றோட ஒரு முக்கிய அறிஞராக பார்க்கப்படுறாரு. தமிழ்நாடு ரியல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த நூல் ராஜையனோட மிக ஒரு முக்கியமான நூல். காலனித்துவம், சுதந்திர போராட்டம், சமகால மாற்றங்கள், அதன் பின் நடந்த அரசியல் மாற்றங்கள் பற்றின ஒரு எல்லா விதமான ஒரு செய்திகளையுமே ராஜையனோட இக்கால வரலாறு நூல் தருது. இதில் கொடுக்கப்பட்டது எல்லாமே நூல்களும் நூல்களோட பெயர்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த நூல்களில் தரப்பட்டிருக்கிற எல்லா செய்திகளையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், படிக்கணும். முக்கிய குறிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதை பற்றி நம்ம அடுத்து வரப்போகிற வகுப்புகள் எல்லாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து கடந்த காலங்களில் இந்த 2 இயல்களில் இருந்து எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் கேள்வி புதிய இலக்கியங்களில் பழைய இலக்கியங்களின் செல்வாக்கு காணப்படுவதற்கு காரணமாக அமைவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாமே கடைசி 2 தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான். டிசம்பர்லேயும் ஜூன்லேயும் கேட்கப்பட்ட வினாக்கள் தான். இலக்கிய கலையா, இலக்கிய மரபா, கால பின்னணியா, இலக்கிய திறன், எது புதிய இலக்கியங்களில் பழைய இலக்கியங்களில் செல்வாக்கு காணப்படுவதற்கு காரணமாக அமைவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை இலக்கிய மரபு, ஆப்ஷன் 2 தான். ஏன் அப்படின்னா புதிய இலக்கியங்களில் பழைய இலக்கியங்களில் செல்வாக்கு காணப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இலக்கிய மரபு தான். ஏன்னா ஒரு தொடர்ச்சியை தான் நம்ம மரபு அப்படின்னு குறிப்பிடுறோம்.
ஏன்னா ஒரு தலைமுறையிலேருந்து மற்றொரு தலைமுறைக்கு இலக்கிய சிந்தனைகள், வடிவங்கள், கருத்துக்கள் தொடர்ந்து பரிமாறிக்கொண்டே இருக்கும். இந்த தொடர்ச்சியும் மரபு அப்படின்னு அழைக்கப்படுது. அதனால் புதிய இலக்கியங்கள், பழைய இலக்கியங்களுடைய தாக்கத்தையும் பண்புகளையும் எடுத்துக்கொள்வது வந்து ஒரு இயல்பான ஒரு ஒன்று தான். அடுத்து தீவிரமாகவும் அதிரடியாகவும் பல கருத்துக்களை வெளியிட்ட திறனாய்வாளராக அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வள்ளிக்கண்ணனா, வெங்கட் சுவாமிநாதனா, தாவே வீராசாமியா, சி கனக சபாபதியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து என்ன அப்படின்னா வெங்கட் சுவாமிநாதன் தான். 4 பேருமே சரியான திறனாய்வாளர்கள் தான். வள்ளிக்கண்ணனும் சரி, தாவே வீராசாமியும் சரி, கனக சபாபதியும் சரி. அதில் அதிரடியாக பல கருத்துக்களை வெளியிட்டு திறனாய்வாளர் யார் அப்படின்னா வெங்கட் சுவாமிநாதன் தான். வெங்கட் சுவாமிநாதன் அவர்கள் தீவிரமாகவும் அதிரடியாகவும் கருத்துக்களை திறனாய்வில் வெளிப்படுத்தியவர் என அறியப்படுகிறார். அவரது எழுத்து நடை நேர்மையானது, தைரியமானது, விமர்சன ரீதியாக கூர்மையானது என்பதால் இவர் ஒரு தனித்துவமான திறனாய்வாளராக பார்க்கப்படுறாரு. அடுத்து சமூகத்தின் அனைத்து அம்சங்களையும் வெற்றிகரமாக பிரதிபலிப்பதாக அமைந்திருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புனைவியல்வாதமா, இருத்தலியல்வாதமா, யதார்த்தவாதமா, குறியீட்டியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா அணுகுமுறைகளையும் திறனாய்வு பற்றின ஒரு செய்திகளையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் முன்ன சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இதுக்கு சரியான விடை வந்து என்ன அப்படின்னா யதார்த்தவாதம் தான். யதார்த்தவாதம் அப்படிங்கிறது சமூகத்தோட உண்மையான நிலைகளை, வாழ்க்கை முறைகளை, மனிதர்களின் அனுபவங்களை நேர்மையாகவும் முழுமையாகவும் பிரதிபலிக்கும் இலக்கிய அணுகுமுறைகள் ஆகும். அதனால் சமூகத்தின் அனைத்து அம்சங்களையும் வெற்றிகரமாக வெளிப்படுத்தும் வாதம் யதார்த்தவாதம் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ யதார்த்தவாதம் கேட்டிருக்காங்க. அடுத்து எது வேணாலும் கேட்கலாம். குரோறிவியல் கேட்கலாம், பெண்ணியம் கேட்கலாம், மார்க்சியம் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். ஒவ்வொன்று பற்றின ஒரு புரிதலுமே நமக்கு ஒவ்வொரு அணுகுமுறை திறனாய்வுகள் குறித்தான ஒரு விளக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரியான வினாக்கள் தான் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் முன்னாடி வந்து ஒரு முறை பாராட்டு முறை திறனாய்வை பற்றி கேட்டிருந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திறனாய்வு அணுகுமுறைகளையும் இல்லை திறனாய்வு வகைகளையும் ஏதாவது ஒரு வகைகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோடய விளக்கங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லா பற்றின ஒரு விளக்கமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பெண்ணியத்தின் 2ஆம் அலை நிகழ்வுகளை நிரல்படுத்துகன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதில் ஆப்ஷன் ஏ வந்து வயர்ஸ்டோன் என்பவர் நியூயார்க் தீவிரவாத பெண்ணியம் என்ற அமைப்பை உருவாக்குதல், பி வந்து ஃப்ரைட்டன் என்பவர் வந்து அமெரிக்க தேசிய பெண்கள் அமைப்பின் தலைவராதல், சி வந்து தீவிரவாத பெண்கள் அமைப்பு வாஷிங்டனில் அணிவகுப்பு நடத்துதல், டி வந்து அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஜான்சன் அரசாங்கத்தில் இனி பாலியல் வேறுபாடு காட்டக்கூடாது என ஆணை பிறப்பித்தல் அப்படின்ட்டு இந்த 4 இதுவுமே கொடுத்துருக்காங்க. இவற்றில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. எந்தெந்த நிகழ்வுக்கு அப்புறம் எந்தெந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு நிரல்படுத்த சொல்கிறாங்க. இதுக்கு சரியான விடை வந்து பிடிசிஏ தான். அதுக்கான விளக்கத்தை பார்த்துருவோம். பெண்ணியத்தோட 2ஆம் அலை வந்து முக்கியமாக 1960, 1980 காலப்பகுதியில் நடைபெற்றது. அந்த நிகழ்வு வந்து காலவரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து பி வருது. ஃப்ரைட்டன் வந்து அமெரிக்க தேசிய பெண்கள் அமைப்பில் முன்னணி வகிக்கிறார் 1960களோட தொடக்கத்தில். டி ஜனாதிபதி ஜான்சன் வந்து பாலின வேறுபாடு வந்து தவிர்க்க ஆணையை வந்து 1960களில் பிறப்பிக்கிறாரு. ஆப்ஷன் சி வந்து 3வதாக வருது. தீவிர பெண்ணி அமைப்புகள் வந்து போராட்டங்கள் வந்து 1960களோட இறுதியில் நடக்குது. அடுத்து ஏ வந்து ஃபயர்ஸ்டோன் தீவிரவாத பெண்ணி அமைப்பு வந்து ஒரு உருவாக்கம் வந்து 1960, 1970களுக்கு இடைப்பட்ட ஒரு காலகட்டங்களில் வந்து ஏற்படுது. எனவே சரியான வரிசை வந்து எது அப்படின்னா பிடிசிஏ தான். அடுத்து மொழியியல் அணுகுமுறையின் அடிப்படை கருத்துக்களை தீசு நடராசன் வழங்கியுள்ளபடி நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மொழிக்குள் நெருக்கமான உறவு கொண்ட பல்லுழு ஒழுக்கங்கள். ஆப்ஷன் பி மொழி சமுதாயத்தின் புலப்பாடாகவும் பொருட்பாடாகவும் லட்சணையாகவும் குறியீடாகவும் செயல்பாடு கொண்டது. ஆப்ஷன் சி மொழி என்பது தனக்குள் சீரமைப்பட்டுள்ள ஒரு ஒழுங்கமைப்பு. டி மரபுகளின் தொடர்ச்சியாகவும் காலம் இடம் தேவை கருதிய வளர்ச்சியாகவும் மொழி அமைகிறது அப்படின்னு இந்த 4 கருத்து நிலைகள் வந்து தீசு நடராசன் அவர்களுடைய இந்த 4 கருத்து நிலையுமே கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த 4 கருத்துமே தீசு நடராசன் அவர்களுடைய தான். இது வந்து நிரல்படுத்த சொல்லியிருக்காங்க. எந்த கருத்துக்களை முன்னு சொல்லியிருக்காங்க, எந்த கருத்துக்களை பின் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தீசு நடராசன் வந்து அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டதுபடி கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து மொழியியல் அணுகுமுறையோட அடிப்படை கருத்துக்கள். இது வந்து டி மொழி மரபுகளின் தொடர்ச்சியாகவும் காலம் இடம் தேவை அடிப்படையில் வளர்கிறது அப்படிங்கிற கருத்து வந்து முதல் கருத்தாகவும், மொழி தன்னகத்தை சீரமை பெற்ற ஒழுங்கமைப்பை கொண்டுள்ளது அப்படிங்கிற கருத்து வந்து 2வது கருத்தாகவும், மொழி சமூகத்தின் புலப்பாடாகவும் குறியீடாகவும் செயல்படுகிறது அப்படிங்கிற கருத்து 3வதாகவும், மொழிக்குள் பல் ஒழுக்கங்கள் பரஸ்பர உறவுடன் உள்ளன அப்படிங்கிற அந்த கருத்து வந்து 4வது கருத்தாகவும் இடம்பெற்றிருக்கு. அதனால் சரியான வரிசை எது அப்படின்னா டிசிபிஏ தான். அடுத்து திறனாய்வு அணுகுமுறைகளை காத்தா திருநாவுக்கரசு பதிவிட்டுள்ள அதன் அடிப்படையில் நிரல்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளக்கு நிலை திறனாய்வு, பாத்திர படைப்பு திறனாய்வு, அறவியல் திறனாய்வு,
வகைப்பாட்டு திறனாய்வு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது வந்து நிரல்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான விடை வந்து ஏசிடிபி. ஏன் அப்படின்னு பார்த்துடலாம். விளக்கம் வந்து திருநாவுக்கரசு அவர்கள் வந்து திறனாய்வு அணுகுமுறைகளை அடிப்படையாக அமைத்து பட்டியலிடும்போது பொதுவாக விளக்கநிலை திறனாய்வை முதலாவதாகவும், அறிவியல் திறனாய்வை இரண்டாவதாகவும், வகைப்பாட்டு திறனாய்வை மூணாவதாகவும், பாத்திரப்படைப்பு திறனாய்வை வந்து நான்காவதாகவும் வச்சு அந்த வரிசையில் அமைச்சிருக்காரு. எனவே சரியான விடை வந்து ஏசிடிபி. அடுத்து மிக யதார்த்தவியல். மிக யதார்த்தவியல் டாடா எஸ்ஸின் கருத்திலிருந்து பிரெஞ்சு கலை இலக்கியவாதிகளால் உருவாக்கப்பட்டது. உள்மனம் உணர்ந்தவற்றை அறிவுக்கு உட்படுத்தாமல் அப்படியே வெளியிடுவதே சரியானது என்ற கருத்துடையது. ஃப்ராய்டின் உளவியல் சார்ந்த கருத்துக்களுக்கு எதிராக அமைந்தது. தடையற்ற உள்மனத்தின் சுய இயக்கத்தை சொல், எழுத்து அல்லது வேறு வழியை வெளிப்படுத்தும் முயற்சியாக அமைவது அப்படின்னு 4 இது கொடுத்துருக்காங்க. இந்த 4 இதில் 3 தான் சரியான இது, ஒரு இது தவறான விடை. இதில் சரியான விடை எது அப்படின்னா 3 ஏபிடி. இது 3மே சரியான விடை. ஏன் அப்படின்னா மிக யதார்த்தவியல் குறித்து டாடா எஸ்ஸின் தாக்கத்திலிருந்து பிரெஞ்சு கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த கருத்து வந்து சரியான கருத்து. அடுத்து உள்மனதில் தோன்றும் எண்ணங்களை கட்டுப்பாடு என்று வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்து மிக யதார்த்தவியல் குறித்தான கருத்து தான். தடையற்ற உள்மனதின் சுய இயக்கத்தை வெளிப்படுத்தும் முயற்சி மிக யதார்த்தவியலா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆமாம். ஏன் எது தவறானது அப்படின்னா ஃப்ராய்டின் உளவியல் கருத்துக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த கருத்து வந்து தவறான கருத்து. ஏன்னா ஃப்ராய்டோட உளவியல் கருத்துக்களால் பாதிப்படைந்தது தான் மிக யதார்த்தவியலை தவிர்த்து எதிரானது வந்து மிக யதார்த்தவியல் அல்ல. எனவே சரியான பதில் வந்து ஏபிடி. அடுத்து கார்ல் மார்க்ஸ் வந்து விளக்கும் மனித சமுதாயத்தின் வளர்ச்சி நிலைகளை நிழல்படுத்துக. அடிமை சமூகம், முதலாளித்துவ சமூகம், நில உடைமை சமூகம், சமதர்ம சமூகம், பழங்கால இனக்குழு, பொது உடைமை சமூகம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து 2 EACBD. இதுதான் சரியான விடை. அதுக்கான விளக்கத்தை பார்த்துருவோம். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வந்து மனித சமூக வளர்ச்சியை வரலாற்று பொருளாதார அடிப்படையில் இவர் பின்வரும் கட்டங்களாக விளக்குகிறார். அவர் ஒரு வரிசையை வச்சிருக்காரு. அதில் முதலாவதாக பழங்கால இனக்குழு, பொது உடைமை சமூகம் அப்படிங்கிற அது முதல்ல வருது. அடுத்து அடிமை சமூகம், நில உடைமை சமூகம், முதலாளித்துவ சமூகம், சமதர்ம சமூகம் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் நிரல்படுத்தியிருக்காரு. அதனால் சரியான விடை வந்து EACBD தான். இலக்கியத்தின் மதிப்பினை கண்டறிவது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. திறனறிவதாக அமைவது வந்து மதிப்பீட்டு முறை திறனாய்வா, விளக்க முறை திறனாய்வா, பாராட்டு முறை திறனாய்வா, பகுப்பு முறை திறனாய்வான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை வந்து மதிப்பீட்டு முறை திறனாய்வு தான். ஏன் அப்படின்னா இலக்கியத்தோட மதிப்பையும் அதன் திறனையும் ஆராய்ந்து தீர்மானிப்பது எது அப்படின்னா மதிப்பீட்டு முறை திறனாய்வு தான். இதனால் ஒரு படைப்போட சிறப்பு, குறைபாடு, இலக்கிய தரம் ஆகிய வந்து தீர்மானிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அதை படிக்கிறப்பயே நமக்கு தெரியும். மதிப்பினை கண்டறிவது மதிப்பீட்டு முறை அப்படின்னு கிட்டத்தட்ட அங்கேயே விடை இருக்கிற மாதிரி ஒரு சில வினாக்கள் அமையும். அதில் திறனாய்வில் இது மாதிரியான சில வினாக்களும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து அலகு 8 தமிழக வரலாறு. முதல் கேள்வி வந்து வானக்கோவர்கள். வானக்கோவர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள். இவர்கள் பற்றின ஒரு 4 செய்தி கொடுத்துருக்காங்க. அந்த 4 செய்தியில் இதெல்லாம் சரியான செய்திகள் அப்படின்னு கேட்குறாங்க. வானக்கோவர்கள் பல்லவரின் மேலாட்சிக்கு உட்பட்டு இருந்தனர். தென்னிந்தியாவில் இவர்களை பற்றிய கல்வெட்டுகள் உள்ளன. சோழர்களுக்கு திரை செலுத்தினர். திருப்பியம் போருக்கு பின் முழு சுதந்திரம் பெற்றனர் அப்படின்னு 4 செய்திகள் வந்து வானக்கோவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியான இது எது அப்படின்னா ஏபிசி மட்டும்தான் சரி, டி வந்து தவறு. ஏன் அப்படின்னா வானக்கோவர்கள் குறித்து கொடுக்கப்பட்ட செய்திகளில் பல்லவர்கள் கீழ் இருந்தனர், கரெக்டு. தென்னிந்தியாவில் இவர்களை பற்றி கல்வெட்டுகள் காணப்படுகின்றன, அது கரெக்டு. பின்னர் சோழர்களுக்கு திரை செலுத்தின, அதுவும் கரெக்டு. திருப்புயம் போருக்கு பின் முழு சுதந்திரம் பெற்றனர் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான கூற்று. திருப்புயம் போருக்கு பின்னாடி முழு சுதந்திரம் பெற்றனரா அப்படின்னா இல்லை. எனவே அது வந்து தவறான கூற்று. எனவே சரியான விடை வந்து ஏபிசி மட்டும்தான். அடுத்து ராசகேசரி எனும் பட்டத்தை தானே புனைந்து கொண்ட சோழன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு அரசர்களுக்குமே ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. அதை பற்றின செய்திகளுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் KK பிள்ளையோட அவர்களுடைய புத்தகங்கள் படிக்கிறப்பையும் சரி, சோழர் வரலாறு, நாயக்கர் வரலாறு, இவர்களுடைய புத்தகங்கள் படிக்கும்போதும் சரி, ஒவ்வொரு மன்னர்களுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் வந்து ராசகேசரி அப்படிங்கிற பட்டத்தை தானே புனைந்து கொண்ட சோழன் யாருன்னு கேட்குறாங்க. முதலாம் பராந்தக சோழனா, கண்டராதித்த சோழனா, ஆதித்த சோழனா, அரிஞ்சிய சோழனா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து முதலாம் பராந்தக சோழன் தான். ஏன் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன் தான் ராசகேசரி அப்படிங்கிற அந்த பட்டத்தை தானே எடுத்துக்கொண்டவர் என அறியப்படுகிறார். சோழர்களில் ராசகேசரி, இந்த பரகேசரி அப்படிங்கிற அந்த பட்டங்கள்லாம் மாறி மாறி பயன்படுத்திப்பட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு அரசருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதனை தன்னிச்சையாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா தான் முதலாம் பராந்தக சோழன் ஆவார்.
அடுத்து ராணி மங்கம்மாள் வெளியிட்ட காசுகளில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே கடந்த கால வரலாற்றோட ஒரு உறுதியான பொருள் எது அப்படின்னு பார்க்கப்படுது அப்படின்னா அவர்கள் வெளியிட்ட காசுகள் தான் வந்து ஒரு உறுதியான பொருளாக பார்க்கப்படுது. அதில் வந்து ராணி மங்கம்மாள் வெளியிட்ட காசுகளில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நரசிம்மரா, பிரகலாதனா, கள்ளழகரா, முருகனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து நரசிம்மர். ஏன் அப்படின்னா ராணி மங்கம்மாளோட ஆட்சி காலத்தில் வெளியிட்ட காசுகளில் நரசிம்மர் உருவம் தான் பொறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் வந்து வைஷ்ணவ மரபை சார்ந்திருந்ததுனால வைஷ்ணவ மரபில் வந்து நரசிம்ம தெய்வம் வந்து நரசிம்ம தெய்வ வழிபாடு வந்து ஒரு பெரிய வழிபாடு. ஆனால் நரசிம்ம அவதாரத்தோட உருவம் வந்து காசுகளில் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்து அரவீடு பரம்பரையைச் சேர்ந்தவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணதேவராயனா, ராமராயனா, அச்சுதராயனா, சடையவர்மனான்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து சரியான விடை வந்து ராமராயன். ஏன் அப்படின்னா ராமராயன் அவர்கள் தான் அரவீடு வம்சத்தை சேர்ந்தவர். மற்றவர்களான கிருஷ்ணதேவராயன் மற்றும் அச்சுதராயன் வந்து துருவ வம்சத்தை சேர்ந்தவர்கள். இதில் அப்புறம் சடையப்பவர்மன் வந்து பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவன். அதனால் ராமராயன் அவர்கள் தான் சரியான விடை. அடுத்து இம்மடி நரசநாயக்கன் தானம் வழங்கிய கோயில்கள் அமைந்துள்ள ஊர்கள் எதுன்னு கேட்குறாங்க. திருவரங்கமா, திருவட்டாரா, கும்பகோணமா, சிதம்பரமா. இந்த 4ல் 3 பகுதிகள் வந்து வருது, ஒரு பகுதிகள் தான் வரல. அதில் ஏன் எது வரல அப்படின்னா திருவட்டாறு வந்து வராது. ஆப்ஷன் பி திருவட்டாரை தவிர்த்து மீதி இருக்கிற ஏசிடி 3மே வரும். அதனால் சரியான விடை வந்து ஆப்ஷன் 3 தான் சரியான விடை. ஏன் அப்படின்னா இம்மடி ராசநாயகன் வழங்கிய தானங்கள் குறித்து கிடைக்கும் கல்வெட்டு ஆதாரங்களின்படி, முக்கியமான வந்து கல்வெட்டு ஆதாரங்களின்படி திருவரங்கம், கும்பகோணம், சிதம்பரம் இங்கே எல்லாமே அவர் வந்து கோயில்களுக்கு தானம் வழங்கியதான கல்வெட்டு செய்திகள் இருக்குது. திருவட்டாரில் வழங்கினதாக செய்திகள் நமக்கு இல்லை. எனவே சரியான பதில் வந்து ஏசிடி மட்டும்தான். மா ராசமாணிக்கத்தின் கருத்துப்படி முற்கால பல்லவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க யார் அப்படின்ட்டு ஒரு 4 குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியான இதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். தமிழ் மொழியில் பட்டயங்களை வெளியிட்டவர்களா முற்கால பல்லவர்கள்? இல்லை. கிரந்த தமிழ் மொழியில் பட்டயங்களை வெளியிட்டவர்களா? இல்லை. பிராகிருத மொழியில் பட்டயங்களை வெளியிட்டவர்களா நம்ம பார்க்கணும். வடமொழியில் பட்டயங்களை வெளியிட்டவர்களா நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ வந்து சரியான விடை என்ன அப்படின்னா பிராகிருத மொழியில் பட்டயங்களை வெளியிட்டவர்கள். விளக்கம் பார்த்துருவோம். ராசமாணிக்கங்களின் கருத்துப்படி முற்கால பல்லவர்கள் தங்கள் கல்வெட்டுகள் மற்றும் பட்டயங்களை முதலில் பிராகிருத மொழிகளில் தான் முதல்ல வெளியிட்டிருக்காங்க. பின்னர் காலப்போக்கில் தான் அவர்கள் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழிகளை வந்து பயன்படுத்த தொடங்கியிருக்கார்கள். அப்போ ஆப்ஷன் இந்த 3 தான் சரியான விடை. பிறந்த 3ஆம் மாதத்தில் அரியணை ஏறிய நாயக்க மன்னன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரங்ககிருஷ்ண முத்து வீரப்பன், சொக்கநாதன், விசயரங்க சொக்கநாதன், முத்துகிருஷ்ணப்ப நாயக்கன். இவர்களில் யார் பிறந்த 3 மாதத்தில் அரியணை ஏறிய நாயக்க மன்னன் அப்படின்னா விஜயரங்க சொக்கநாதன் தான். ஏன் அப்படின்னா விஜயரங்க சொக்கநாதன் பிறந்த 3ஆம் மாதத்திலேயே அரியணை ஏறிய நாயக்க மன்னனாக அறியப்படுகிறார். இது நாயக்க ஆட்சியில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையின் காரணமாக நிகழ்ந்தது. அவர் ஒன்றும் அடம் பிடிக்கல. 3 வயது குழந்தை அவர் வந்து அரியணை ஏறியிருக்காரு அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஒரு அரசியல் சூழ்நிலையோட தொடர்ச்சியால் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து சென்னையில் 1801 அமைக்கப்பட்ட நீதிமன்றம் எந்த நீதிமன்றம் கேட்குறாங்க. குற்றவியல் நீதிமன்றமா, உயர் நீதிமன்றமா, விசாரணை நீதிமன்றமா, தலைமை நீதிமன்றமானு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை வந்து தலைமை நீதிமன்றம் தான். 1801ஆம் ஆண்டு வந்து சென்னை நகரத்தில் அமைக்கப்பட்ட நீதிமன்றம் வந்து தலைமை நீதிமன்றமாகும். பின்னர் காலப்போக்கில் வந்து உயர்நீதிமன்றமாக மாற்றப்பட்டது. இப்போ இருக்கிற உயர்நீதிமன்றம் தான் அந்த தலைமை நீதிமன்றம். தொடர்ந்து பயிற்சி வினாக்கள் ஒரு 5 இருக்குது, அதையும் முயற்சி பண்ணுங்கள். இந்த வினாக்களும் எல்லாமே தேர்வில் கேட்ட வினாக்கள் தான். முதல் வினா வந்து கொள்கையாக தொடங்கி வாழ்க்கை முறையாக மாறிய கலை இலக்கிய கொள்கையாக நிற்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யதார்த்தவியலா, சர்லேசமா, மாந்திரிக யதார்த்தவியலா, இருத்தலியலா அப்படிங்கிற அந்த வினாவை பாருங்கள். அடுத்து ஐஏ ரிசர்ச் காட்டும் திறனாய்வு கொள்கையின் 2 தூண்கள் எது? அறிவு உணர்ச்சி, வெளிப்பாடு குறியீடு, கற்பனை யதார்த்தம், மதிப்புணர்த்துதல். இந்த 4ல் எது வந்து ஐஏ ரிசர்ச் காட்டும் திறனாய்வு கொள்கையின் 2 தூண்கள் அப்படிங்கிறது பாருங்கள். அடுத்து மேற்போக்காக தெரியும் பண்பாட்டு வேறுபாடுகள் வெறும் தோற்றங்கள் என்ற கருதுகோளை கொண்டது எது? ஒப்பிலக்கியமா, ஒப்பு மொழியலா, வாழ்க்கை வரலாற்று இலக்கியமா, வரலாற்று மொழியலா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான விடை அளிச்சிடலாம். அடுத்த சென்னையின் முதல் அச்சுக்கூடம் நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. 1921, 11, 17, 12 அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சாலும் இந்த வினாவுக்குமே நம்ம பதில் அளிச்சிடலாம். சோழர் காலத்தில் கல் இறக்குவதற்கு விதிக்கப்பட்ட வரி
பிரம்மா, ஈழம்பூச்சி, வானமஞ்ஞாடி, பிடாநாளி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வினாவுமே கொஞ்சம் எளிமையான வினா தான். சோழர் கால வரலாறு அந்த புத்தகத்துலேயுமே இதுக்கான குறிப்புகள் இருக்குது. ப்ளஸ் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அந்த புத்தகத்துலேயுமே இதுக்கான செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த புத்தகங்கள் நீங்கள் படிக்கிறப்ப இதுக்கான விடையை உங்களால் அறிஞ்சிக்க முடியும். இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எப்படியெல்லாம் வினாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான கட் ஆஃபை ரீச் பண்ணிடலாம். முன்னையே சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலும் ஒரு சின்ன உழைப்பும் போட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பை இடிஎம் அகாடமி உங்களுக்கு வந்து வழங்குது. நம்ம இடிஎம் அகாடமியோட யூடியூப் சேனலில் அடுத்து ஒவ்வொரு யூனிட்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம், அடுத்து எப்படியெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம வந்து 8 யூனிட் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற இந்த 2 யூனிட் பற்றியுமே வரப்போகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து தேர்வுக்கு தயாராகிற விதமாக 2 மாதம் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இடிஎம் அகாடமியிலிருந்து எடுக்கிற எல்லா வகுப்புகளும் இடிஎம் அகாடமி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நோட்ஸஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். பேப்பர் 2 தமிழுக்கான கிளாஸஸ் நடக்கும். இந்த பேசிக் கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.